பட்டினப்பாக்கம் கடற்கரையில் மண் அரிப்பை தடுக்க பனைமரங்களை நடவு செய்யும் முயற்சியில் சென்னை மாநகராட்சி ஈடுபட்டு வருவது தொடர்பாக விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. மாநில மரமாக திகழும் பனைமரத்திற்கும் தமிழருக்கும் பழங்காலம் தொட்டு தற்காலம் வரை நீண்ட நெடிய தொடர்பு இருந்து வருகிறது. தொல்காப்பியம் சங்க இலக்கிய வகைப்பாட்டில் அடங்கும். எட்டுத்தொகை மற்றும் பத்துப்பாட்டு நூல்கள் ஆகியவற்றில் பனைமரம் குறித்த பல செய்திகள் இடம்பெற்றுள்ளன. தமிழரின் பெருமைக்குரிய இலக்கிய இலக்கண நூல்கள் அனைத்துமே பனை ஓலையில்தான் எழுதப்பட்டு வந்துள்ளன. பூலோகத்தின் கற்பக விருட்சகம் என அழைக்கப்படும் பனைமரத்தின் வேரிலிருந்து இலை வரை அனைத்துமே நமக்கு பயனளிக்கும் பொருட்களாகவே உள்ளன. பனைநார், ஓலை, மட்டை, பதநீர், பனங்கருப்பு கட்டி, கள், நுங்கு, பனம்பழம், பனங்கிழங்கு என பனை ஒவ்வொரு வளர்ச்சி கட்டத்திலும் உணவாகவும் மருந்தாகவும் மனித குலத்திற்கு தன்னையே கொடையளித்து வருகிறது. இத்தகைய பனைமரத்தை நம் முன்னோர்கள் பன்னெடுங்காலமாக பராமரித்தும் அழிய விடாமலும் பாதுகாத்து வருகின்றனர். சமீப காலங்களில் சூழல் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு பார்வை நமக்கு அதிகமாக இருக்கிறனால இப்போ மரங்களை பாதுகாக்க வேணும் அப்படிங்கிற வகையில் சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கிற மர நெடுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை நம்ம பண்ணிட்டு வரோம். ஒரு எக்கோசிஸ்டத்தை நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த நிலவில் சார்ந்த அமைப்பினூடாக எந்த மிருகங்கள் வாழும், எந்த பயிர் வகைகள் வாழும், எந்த பறவையினங்கள் வாழும், எந்த உயிரினங்கள் வாழும், அப்போ அதற்கேற்ற மாதிரி இருக்கக்கூடிய தாவரங்களை மரங்களை தான் நம்ம அந்த இடத்துல அனுமதிக்கணும் அப்படிங்கிறது. மண்ணுடைய தன்மை, அங்கே இருக்கக்கூடிய பாறையினுடைய தன்மை, அது மேலாக இருக்கக்கூடிய இந்த தாவரங்களுடைய தன்மை, இது மூன்று சேர்ந்து தான் அந்த நிலவியல் அமைப்பை உருவாக்கி வைத்திருக்கு. இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடக்கின்ற போது நிலச்சரிவு அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம எந்த மாதிரி தாவரங்கள் வைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. ஏன் இது நம்ம நீர்நிலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் இந்த பனைமரம் நடணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் அப்படின்னா, இந்த நிலச்சரிவு அது மண்ணை அது ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்கும். அப்போ அது அதுக்கான ஒரு மதில் செவரு போல அது செயல்படும் அப்படிங்கிற வகையில் இப்படி ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கின்றது. அந்த எக்கோசிஸ்டத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது. இதை சிம்பயோட்டிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை புரிந்து கொண்டு இந்த மாதிரி தாவரங்களை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை நிச்சயமாக இருக்கிறது. மற்ற மரங்களில் இல்லாத சிறப்பாக பனைமரம் வறட்சியை தாங்கி நிற்கும் மரமாகவும் நிலத்தடி நீரை குறையாமலும் பார்த்துக் கொள்கிறது. அந்த வகையில் பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் முதல் நொச்சிக்குப்பம் வரையிலுள்ள கடற்கரை பகுதியில் புதியதாக 200 பனைமரங்கள் நடவு செய்யப்பட்டுள்ளன. 3 முதல் 5 மீட்டர் இடைவெளிக்கு ஒரு பனைமரம் நடவு செய்யப்பட்டுள்ளது. இம்மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் தொட்டியிலிருந்து நேரடியாக சொட்டு நீர் பாசன முறையில் தண்ணீர் விடப்படுகிறது. சென்னையின் பசுமையாக்க வனத்துறையுடன் இணைந்து 12,000 மரங்களை நடவு செய்ய பெருநகர சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. சென்னை மாநகராட்சியின் இந்த செயல் பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. மரங்கள் என்றாலே பொதுவாக நன்மைகளை தரக்கூடியவைதான். அதிலும் குறிப்பாக பனைமரம் என்றால் பல்வேறு வகையான நன்மைகளை அளிக்கும். மனிதர்களை தாண்டி உயிரினங்களுக்கும் ஒரு வாழ்விடமாக இருக்கக்கூடியவைதான் பனைமரம். இப்படிப்பட்ட பனைமரத்தை தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது சென்னை மாநகராட்சி. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் தீனா.